வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய பவளமல்லி அத்தியாயம் 9. சந்திப்புகள் தொடர்ந்தன. சில நாளில் அவளுடன் அவனும் அதே பஸ்ஸில் பைக் ராஃப்ட் சாலை வரை துணையாக வந்தான். ஒரு நாள் அவளுடன் நிலையத்தில் இறங்கி வீடு வரை வந்து விட்டான். தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த காலத்தில் இருட்டு வேளையில் உங்களைப் போல இளம் பெண்கள் தனியாக போகிறது அவ்வளவு நல்லதல்ல. அதனால் வாசல் வரை துணை வந்தேன், தயக்கமாக சொன்னான். உள்ளே வந்து எங்கள் அம்மாவை சந்திச்சுட்டு போங்கோ. அலுவலகத்திலே என்னை பற்றி அக்கறை கொள்ளக்கூடிய நல்ல நண்பர்கள் இருக்கிறது. அவர்களுக்கு தெரிஞ்சால் அவங்க மனத்துக்கு அமைதியாக இருக்கும். வற்புறுத்தி உள்ளே அழைத்தாள். நாங்கள் ஒன்று குடித்தனத்தில் வசிக்கிறவங்க, அடிமட்ட நிலையில் வாழும் சராசரி மனிதர்கள். நான் மட்டும் என்ன அரச பரம்பரையா? அவன் பற்கள் பளிச்சிட முகத்தில் களை மின்னலிக்க சிரித்தான். இந்த பிள்ளையாண்டான் ரொம்ப நல்லவனாட்டம் தெரிகிறது. எந்த ஊராம் கேட்டியா? அம்மா விசாரித்த போது ஊர்வசி மௌனமானாள். அவன் எந்த ஊர், யார் மகன் என்று விவரம் தெரிந்து கொள்ள இப்போ என்ன அவசியம்? அடிக்கடி அவள் மனதை துயரத்தில் வாட்டிய அந்த அலுப்பு உணர்வு மீண்டும் தலை தூக்கியது. அதற்கு பின்னர் தினமும் அவன் அதே பஸ்ஸில் அவளுடன் வருவது, இறங்கி அவளுடன் கூட நடந்து அவள் வசித்து வந்த தெருமுனை வரை துணையாக வந்து விட்டு திரும்புவது என்பதை வழக்கமாக கொண்டு விட்டான். உறவினர்கள் என்ன தொடர்பு இன்றி தாயும் மகளுமாக தனிமையில் வாழ்ந்தவர்களுக்கு தேவநாதன் காட்டிய இந்த நட்பு மிகவும் பிடித்து விட்டிருந்தது. ஆனால் மனதில் அவனை பற்றி வேறு கற்பனைகளுக்கு அவள் இடம் கொடுக்காத உணர்வுகளை இறுக்கமாகவே வைத்து கொண்டிருந்தாள். அவர்கள் வசித்த தெருவின் முனையில் ஒரு சிறு பிள்ளையார் கோவில் இருந்தது. சில சமயம் அவள் வேலையிலிருந்து வரும்பொழுது கடவுளுக்கு தீபாரதனை நடந்து கொண்டிருக்கும். வாசலில் நின்றபடி காலணிகளை கயிற்றுவிட்டு கைகளை தூக்கி கும்பிட்டுவிட்டு அவள் வீட்டிற்கு போவது வழக்கம். அன்று தீபாரதனை நடந்து கொண்டிருந்தது. அந்த கோவில் முன் ஒரு சில நிமிடம் நின்று வணங்கிவிட்டு காலணிகளை மாட்டிக்கொண்டு அவனுக்கு விடை கொடுக்க திரும்பினாள். தேவநாதனும் கடவுளை வணங்கிவிட்டு அவசரமாக காலில் செருப்புகளை திணித்து கொண்டு இருந்தான். நான் நினைக்கிறதை இந்த இடத்தில் கேட்பது ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு மனதில் தோன்றுது. ஊர்வசி, உன்னை நான் ரொம்ப விரும்புகிறேன். கல்யாணம் செய்து கொள்ள பிரியப்படுறேன். உன் விருப்பத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு வாரமாக ஆவலில் துடிக்கிறேன். மங்களமான ஒரு விருப்பத்தை தெய்வ சன்னதியிலே சொல்லி கேட்கிறது ரொம்ப பொருத்தமாச்சே. திடுகிட்டு போனாள் ஊர்வசி. அவள் நெஞ்சு வேகமாக துடித்தது. வேதனையா, வியப்பா, விருப்பமா என புரியாத ஓர் உணர்வு குழப்பத்திலே அவளுக்கு மூச்சு முட்டியது. வினாடியில் நிலைமையை சமாளித்து கொண்டாள். முடிவை சொல்லிக்க எனக்கு அவகாசம் கொடுப்பீங்களா? எத்தனை நாள் வேணுமானாலும் எடுத்துக்கோ. நிதானமாக யோசித்து உன் முடிவை சொன்னால் போதும். ஆனால் முடிவு எனக்கு சாதகமாக இருக்கணும்னு நான் தெய்வத்தை வேண்டிக்கிறேன். சொல்லிவிட்டு தலையை அசைத்து விடை பெற்று கொண்டு போய்விட்டான். அடுத்தடுத்த நாட்கள் தேவநாதன் அவள் இருந்த பகுதிக்கு வரவே இல்லை. மாலை வேளைகளில் அவளை சந்திக்கவும் வீடு வரை தொடரவும் முடியவில்லை. அவளது அமைதியை கலைக்கக்கூடாது என்ற திட்டமோ என்னவோ. அன்று வேலை முடிந்ததும் அலுவலகத்தில் இருந்து கிளம்பியவள் பஸ் நிலையத்தை அடையும் முன் திடீரென்று பொய்ய தொடங்கிய பெருத்த மழையில் சிக்கி கொண்டு விட்டாள். வேகமாக இருள் பரவி கொண்டு வரும் வேளையில் மழையில் தனியாக நின்று கொண்டு அவள் பாதை ஓரத்தில் இருந்த ஒரு கடை முகப்பில் ஒதுங்க ஒண்டிய போது சர்ரென்ற ஒரு பெரிய கார் கப்பல் போன்று அவள் அருகே வந்து மழை நீரை வாரி தெளித்து கொண்டு நின்றது. ஏறிக்கோ. அப்பாடா, தேடி தேடி உன்னை முடிவில் எங்கே கண்டுபிடிச்சேன்னு பார்த்தியா? உரிமையுடன் அதட்டியபடி முன் இருக்கையின் கதவை திறந்துவிட்ட ஆணின் குரலை கேட்டு அவள் அதிர்ந்து போனாள். இப்படி அவன் இந்த வழியில் எங்கிருந்தோ வந்தவன் போல வெளிநாட்கார் ஒன்றை ஓட்டி கொண்டு அவள் நினைக்கும் முன், ஏறிக்கோ, இங்கே அதிக நேரம் நிற்கக்கூடாது, போக்குவரத்துக்கு இடைஞ்சல், அவன் அதட்டினான். காந்தத்தினால் கவர்ந்து இழுக்கப்பட்ட இரும்பு தூளை போல அவளையும் ஏறிய அவளால் உந்தப்பட்டு சற்றென்று வண்டிக்குள் புகுந்து முன் இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். அவன் கதவை மூடினான். கார் நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையில் மழையை கிழித்து கொண்டு
கப்பலாக மிதந்து ஓடியது. கொஞ்ச தூரம் சென்றதும் போக்குவரத்து அதிகமில்லாத நெடுஞ்சாலையில் ஒரு ஓரத்திலே வண்டியை அவன் நிறுத்தினான். மழை நின்றுவிட்டது. தெரு விளக்குகள் பளிச்சென்று எரிந்தன. எதிர்ப்புறமாக வீசிய சுழல் விளக்கு வெளிச்சத்திலே தன் அருகே உட்கார்ந்திருந்த அவன் முகத்தை திரும்பி பார்த்தாள் அவள். நெஞ்சு படபடப்பு இன்னமும் அடங்காத உணர்ச்சி பிழம்பாக இருக்கையில் அவள் அடங்கி போயிருந்தாள். அதே அரவிந்தன் அவள் மனதை ஆட்கொண்டு அவளை அவமானப்படுத்திவிட்டு ஓடி மறைந்து போன அதே ஆண் அழகன் அரவிந்தன் தான் அவள் அருகில் அமர்ந்து இருந்தான். அழகையும் கோபமும் ஆத்திரமும் அவளில் புரண்டு எழ பேச முடியாத அவள் திணறிக் கொண்டிருந்தாள். ஊர்வசி, நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். முதலில் உன்கிட்டே நான் மன்னிப்பு கேட்கிறேன். கல்யாணத்துக்கு முதல் நாள் ஊரை விட்டு நான் ஏன் ஓடினேன் தெரியுமா? அவனே பேசத் தொடங்கினான். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி, குழந்தைகள் இருந்தாங்க. ஆத்திரத்தில் அவள் குரல் உடைந்தது. கோவிலில் உன்னை சந்திக்க என் மைத்துனி உன்னிடம் எல்லாத்தையும் சொல்லிட்டாள்னு கேள்விப்பட்டதும் பயந்து கொண்டு கோழையாகி நான் மறைஞ்சு போனேன். ஊரை விட்டே ஓடிப்போனேன். இத்தனை காலமும் நான் தாய் நாட்டில் கூட இல்லை. ஷாம்யாவில் ஓர் ஆஸ்பத்திரியில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். என் மனைவி இறந்து போனால்னு செய்தி வந்தது. இங்கே திரும்பி வந்தேன். மாமனார் குழந்தைகளை தன்னிடம் வச்சுக்கு போவதாக வம்பு செய்தார். சரின்னு அவர்கிட்டயே விட்டுட்டேன். இந்த உண்மையை அப்போ ஏன் என்கிட்ட சொல்லலை? சொன்னால் நீ என்னை வெறுத்து ஒதுக்கி விடுவேன்னு பயம். உண்மையாக சொல்கிறேன் ஊர்வசி. முதலில் எனக்கு நடந்தது ஒரு பொம்மை கல்யாணம். உறவு விடக்கூடாதுன்னு ஒரு நோயாளி பெண்ணை என் தலையில் கட்டி என் வாழ்வையே நாசப்படுத்திட்டாங்க என்னை பெற்றவங்க. உன்னை பார்த்ததும் தான் எனக்கு வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பு ஏற்பட்டது. உண்மையாக நான் நேசித்த ஒரே பெண் நீதான். உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் என் மாமனார் வந்து கலாட்டா பண்ணிடுவார்னு பயந்து கொண்டு ஊரை விட்டே ஓடிவிட்டேன். தப்புன்னு ஒப்புக்கிறேன். அதை மறந்து என்னை மன்னிச்சுடு. அந்த கதையெல்லாம் நான் எப்போவோ மறந்துட்டேன். ஊர்வசி, அப்படி அலட்சியமாக பேசாதே. நான் தாய் நாட்டுக்கு திரும்பினதும் முதல் வேலையாக தாமரைப்பட்டிக்கு போய் உன்னை தேடினேன். பட்டணத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. நானும் 6 மாதமாக உன்னை இங்கே தேடாத இடம் பாக்கி இல்லை. சில நாளைக்கு முன்தான் எங்கள் மருத்துவமனை டாக்டர் இங்கே சில மருந்துகளை மொத்த விலைக்கு வாங்க வந்தப்போ ஓர் அழகான பெண்ணை வரவேற்பு பகுதியிலே பார்த்ததாக சொன்னார். பேரை கேட்டதுமே எனக்கு சந்தேகம் வந்தது. சில நாள் முன் நான் உங்கள் அலுவலகத்துக்கு வர்றது போல வாசல் வரை வந்து வரவேற்பறை பக்கம் எட்டி பார்த்தேன். அந்த ஊர்வசி நீயே தானுன்னு தெரிஞ்சப்போ எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி. ஒரு சில நாளாக உன்னை எப்படியாவது சந்தித்து பேசணும்னு நான் பட்ட பாடு. அப்பப்பா ஊர்வசி, ஊரை விட்டே ஓடினேன். நாட்டை விட்டு கூட போய்விட்டேன். ஆனால் மனதை விட்டு உன் மேலே எனக்கு இருக்கிற அன்பை ஒதுக்கவே முடியலை. ஊர்வசி, உன்னை நான் உயிரினும் இனியவளா இன்னமும் நேசிக்கிறேன் தெரியுமா? அவனது குரல் கரகரத்தது. நெஞ்சு கரைந்து போனாள் அவள். அரவிந்த், இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? அத்தனையும் உண்மை ஊர்வசி. என்னை நம்பு. இப்போ நான் அந்த கல்யாணத்தில் இருந்து விடுதலை அடைஞ்சிட்டேன். என்னை இப்போ ஏற்றுக்குயா ஊர்வசி? நமக்கிடையே ஏற்பட்ட இந்த பிரிவு காலத்திலே உன் மனதிலே வேற யாருக்காவது? ஊர்வசி பதில் அளிக்காது திடீரென்று குலுங்கி அழுதாள். அன்றிரவு அவளுக்கு உறக்கமே இல்லை. தேவநாதனின் கலையான முகம் நினைவில் தோன்றிய போது எல்லாம் அவளுக்கு பரிதாபமாக இருந்தது. ஒரு நல்ல மனதை நோக செய்ய போகிறோமே என்ற குற்ற உணர்வில் கவலைப்பட்டாள். அரவிந்தன் நினைவு மறந்து போன அந்த எதிர்பார்ப்புகளை கிளறி மனதின் ஒரு மூலையில் லேசான நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் உண்டாக்கியது. அண்ணன் மரணத்திற்கு காரணமாக இருந்த அரவிந்தனை மணக்க ஒப்புதல் கொடுப்பது முறையா? ஐயோ, அந்த நல்ல மனிதனின் தேவநாதனுக்கு என்ன முடிவு சொல்லப் போகிறாள்? குழம்பிக் கொண்டிருந்தாள். அடுத்த நாள் பஸ் நிலையத்தருகே தனது வேலியன்ட் காரை ஓட்டி வந்த அவளை அதில் ஏற்றி கொண்டான் அரவிந்தன். கார் காற்றைப் போல நெடுஞ்சாலையில் தவழ்ந்தோடியது. ஊர்வசி, உன்னை பிரிஞ்ச இந்த சில ஆண்டுகள் நான் உன்னை மறக்க முடியாது பட்ட வேதனை சொல்லில் அடங்காது. அதனால இன்னைக்கு நீ உன் சம்மதத்தை கட்டாயம் எனக்கு இப்போவே சொல்லிடணும். நீ என்னை நேசிக்கிறது உண்மையானால், நம்புறது உண்மையானால் என்னோடு இப்போவே காரில்
திருவான்மியூரில் இருக்கும் என் பங்களாவுக்கு வந்துடணும். இன்று இரவு நீ என்னோட அங்கே தங்கிடணும். நாம் 2 பேர் மட்டும் ஆனந்தமாக நம்ம வருங்காலத்தை பற்றி பேசி தீர்மானித்து பேசிக்கொண்டே வெறி பிடித்தவன் போல தன் இடக்கையை நீட்டி அவள் கரத்தை அழுத்தமாக பிடித்தான். இதென்ன யோசனை? பண்பு கெட்டத்தனமாக பேசிக்கிட்டு கோபத்துடன் தன் கையை பிடித்து அவன் கரத்தை உதறிவிட்டு தெருமுனையில் அவள் இறங்கி கொண்டாள். மனதாலே இணைஞ்சு போயிட்ட நமக்கு கல்யாணம்ங்கிறது ஒரு சம்பிரதாயத்துக்குத்தானே, இதில் என்ன தப்பு? சீற்றத்துடன் அவனை முறைத்து பார்த்தாள் ஊர்வசி. அவள் நெஞ்சு படப்படவென்று அடித்து கொண்டது. இந்த அரவிந்தன் உண்மையில் அவளை நேசிக்கிறாரா? திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாரா? அப்படியென்றால் இந்த பண்பு கெட்ட கோரிக்கை எதுக்கு? ஒரே குழப்பம், கோபம். வேகமாக வீட்டிற்கு திரும்பினாள். கைப்பையை அலுப்புடன் நாட்காலி மீது வீசி போட்டாள். அத்துடன் ஒரு சிறு குறிப்பு புத்தகமும் தூப்பென்று கீழே விழுந்ததை கண்டாள். எடுத்து பார்த்தாள். அது வைத்தியர்கள் நோயாளிகளுக்கு மருந்து சீட்டு எழுதி கொடுக்கும் தாள்கள் அடங்கிய அட்டை. அவன் பெயர், தொலைபேசி எண், வேலை செய்யும் மருத்துவமனையின் முகவரி எல்லாம் தலைப்பில் கொடுக்கப்பட்டு இருப்பதை பார்த்தாள். பளிச்சென்று மின்னலாக ஓர் எண்ணம் மனதில் உதயமாகியது. அன்றிரவு அவள் நிம்மதியாக உறங்கி போனாள்.